வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி. எந்தெந்த கம்பெனி நிஃப்டியோட பார்ட்ஸில் இருக்குது, இது மாதிரிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, நிஃப்டி அப்படின்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் இதோட யூஸ் என்ன, எப்படி இந்த நிஃப்டி அப்படின்ற நேம் டேக் வந்துச்சுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். நிஃப்டினா ரெண்டு தனித்தனி நேமை ஒன்றா மிக்ஸ் பண்ணது, அதாவது டெரிவேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் 50. இதை ஷார்ட் பண்ணி தான் நிஃப்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, 50னா என்ன, டாப் பெர்ஃபார்மிங்கில் இருக்கிற 50 ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கோட இண்டெக்ஸ், அதாவது ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதுதான் 50. இந்த ரெண்டோட கொலாபரேஷன் தான் நிஃப்டி ஆர் நிஃப்டி ப்ளஸ் சிஎன்எக்ஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போது நிஃப்டி தான் பாப்புலராக ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு இன் 1992. அண்ட் இது ட்ரேடிங் இது மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணது 1994. இப்போ இது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் இண்டெக்ஸ் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் லிமிட், IISL அப்படிங்கிற ஒரு லிமிட்க்கு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்தியன் ப்ராடக்டோட ஃபோக்கஸ் லைக் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபியூச்சர், ஆப்ஷன்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், இது போல் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் தான் இண்டெக்ஸ் ஆஃப் IISL. ஓகே, வாட் இஸ் இண்டெக்ஸ்? ஸ்டாக் மார்க்கெட்டில் மெஷர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிறது தான் ஸ்டாக் இண்டெக்ஸ். இதில் எதை மெஷர் பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட், மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இண்டெக்ஸ் மாறும். இந்த இண்டெக்ஸை க்ரியேட் பண்ண ஒரு கம்பெனி குரூப் ஆஃப் சேம் ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ இண்டஸ்ட்ரியோட சைஸை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ண அண்டர்லேயிங் ஸ்டாக்கோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் ஸ்டாக் இண்டெக்ஸ் வேல்யூவும் சைமல்டேனியஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ அண்டர்லேயிங் ஸ்டாக் வேல்யூ ரைஸ் ஆனால் சைமல்டேனியஸாக இண்டெக்ஸ் வேல்யூவும் ரைஸ் ஆகும். இதை வச்சு தான் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் வேல்யூ, கம்பெனி பெர்ஃபார்மன்ஸை வேல்யூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பெஸ்ட் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். பெஞ்ச்மார்க்லாம் என்னென்ன, NSE நிஃப்டி, BSE சென்செக்ஸ், NSE நெக்ஸ்ட், NSE நெக்ஸ்ட் 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி ஐடி, நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ், நிஃப்டி ஆட்டோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது போல் பெஸ்ட்டான கம்பெனிஸை இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டி கம்பெனிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங், கெமிக்கல் ஓரியன்டான கம்பெனி, கஸ்டமர் டியூரபிள், நான் டியூரபிள் கம்பெனி, மீடியா, இது போல் நிறைய கம்பெனிஸை இந்த நிஃப்டி, NSE இவங்கெல்லாம் ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிஸில் ஒரு சிலதை எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். லைக் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பாரத் பெட்ரோலியம், ஏர்டெல், HCL டெக்னாலஜி, இது போல் பல கம்பெனிஸ் நிஃப்டி 50க்குள்ளே அடங்குனது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் நம்ம ஷேர் ஹோல்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதோ நம்மளுக்கு நல்ல சிறந்த முதலீடை தர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங், ஹாவ் அ நைஸ் டே.